இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வாழ்த்துகிறேன். மலை பிரசங்கத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு கபிலன் ரெடியாக எடுத்து வச்சிட்டாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். பணம், செல்வங்கள் இவைகளின் மேல் அதிக விருப்பமாக இருக்கக்கூடாது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே பகிர்ந்து கொள்கிறார். பணம் அதிகம் படைத்தவர்களாக இருப்பவர்களுக்கு வரும் ஆபத்துகளை பற்றி வேதத்தில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிறைய வசனங்களை பார்க்க முடியும். சில வசனங்களை சொல்றேன். மத்தேயு 13:22 வாசிங்க. மத்தேயு ஐஸ்வர்யத்தின் நெருக்கத்தினால் பலனற்று போகிறான். ஸோ ஆவிக்குரிய பலனை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மத்தேயு 19:22 ஒரு வாசிக்க வேண்டாம். வாலிபன் மிகுந்த ஆசையுள்ளவன் ஏசாமியை பின்பற்றுவதற்கு முடியாமல் பணத்தின் மேல் ஆசை வைத்து வருத்தத்தோடு செல்கிறான். அதே மாதிரி லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 21 வசனங்கள்ல ஒரு பணக்காரன் நல்ல விளைந்து விட்டது, நிறைய பணம் வந்துருச்சு, நிறைய தானியங்கள் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான்? நிறைய தானியங்கள் இருக்குது, நான் என்னுடைய குடவுனை பெருசா கட்டி பல வருஷத்துக்கு நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்றான். நிறைய செல்வம் வந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? மதிகேடனே, இன்னைக்கு நைட்டு நீ இறந்து போயிட்டீன்னா உன் கூட என்னடா வரும்னு கேட்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10. போதுமா? பண ஆசை எல்லா தீங்குகளுக்கும் காரணமாய் இருக்கின்றது. கடைசியா ஒரு வசனம், இந்த பக்கம் யாராவது வாசிங்க. எபிரேயர் 13:5. பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள்ல செல்வங்கள், பணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். பணம் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுதான். ஆனால் அதே குறியாக இருந்து எப்பொழுதும் பணம் பணம் என்று நாம் அலையக்கூடாது. 19ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 6:19. பொக்கிஷங்கள் என்றால் பணத்தை மட்டுமல்ல, எல்லா விதமான சொத்து சுகங்களையும் உடைமைகளையும் குறிக்கும். பணம் மட்டும் இல்லை. நாம் பெரிதாய் மதிக்கின்ற கல்வி, எதிர்கால பாதுகாப்பு, பிள்ளைகள், இந்த உலக பொருட்கள் மீது நம்பிக்கை வைப்போம் என்றால் மறு உலகத்திலே நமக்கு நம்பிக்கை குறைந்து போகும். அதான் முக்கியம். பொக்கிஷம் அப்படி என்பது தேவனுக்காக நாம் செய்யும் எந்த காரியமும் பரலோகத்திலே பொக்கிஷமாக எண்ணப்படும். நிறைய சேர்த்து வைப்பது மதியீனம். ஏன்? 2 காரணங்கள். அவைகள் அழிந்து போகும். இரண்டாவது, அந்த செல்வங்களே நமக்கு எஜமானாக மாறிவிடும். பணம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்துவிடும்.
இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே அழியாத பொருட்கள் மீது நம் கவனத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அழியாத பொருட்கள் மீது. இந்த 19ஆம் வசனத்தின்படி பாலஸ்தீன நாட்டிலே அந்நாட்களில் வாழ்ந்த மக்கள் 3 காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் பொக்கிஷங்களாக கருதினார்கள், மிக சிறந்த செல்வங்களாக. ஒன்று, விலை உயர்ந்த ஆடைகள். மனிதனுடைய செல்வாக்கு, அந்தஸ்து அவன் அணியும் ஆடைகளை வைத்து மதிப்பிடப்படும். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். 22ஆம் வசனத்தில் நாகமான் சுகம் பெற்றதற்கு பிறகு அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கேயாசி ஆடைகளை வாங்கி செல்லுவான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆமான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சால்வையை ஒளித்து வைத்திருப்பான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆடை அலங்காரத்தை குறிப்பிடுவார். அந்த நாட்களில் ஆடை அலங்காரங்கள் பொக்கிஷமாய் கருதப்பட்டது. இப்போ கூட சில பட்டுப்புடவைகள், சில உயர்ந்த ஆடைகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதை போல. 2வது, தானிய வகைகள். அதை நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நிறைய விளைந்தால் அதை பாதுகாப்பாக வைப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பூச்சியும் துருவும் அவைகளை கொன்றுவிடும். 3வது, தங்கத்தையும் அவர்கள் ஸ்டோர் பண்ணி வைத்திருப்பார்கள். கண்ணமிட்டு திருடுவார்கள். அந்த நாட்களில் வீடுகள் எல்லாம் கவனிக்க தம்பி ஸ்ட்ராங்காக இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகள் எல்லாம் களிமண்ணால் கட்டப்பட்டு இருக்கும். அதனால அவங்க எங்கே தங்குறாங்களோ அந்த வீட்டுக்கு கீழே குழி தோண்டி புதைத்து வைத்திருப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட பழக்கமெல்லாம் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த 3ம் நிலையானது அல்ல, அழிந்து போகக்கூடியது என்று எச்சரிக்கின்றார். 20ஆம் வசனம் வாசிங்க. பரலோகத்தில் நீங்க சேர்த்து வைத்தால் பூமியில் நடக்கிறது மாதிரி பூச்சி அழிக்காது, திருடர்கள் திருட முடியாது. இந்த பரலோகத்தில் பொக்கிஷங்கள் என்ற வார்த்தை யூதர்களுக்கு நன்றாய் தெரிந்த வார்த்தை. 2 காரியங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களாக வைக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் கருதினார்கள். ஒன்று, இந்த பூமியில் அன்போடு செய்யப்படும் கிரியைகள். ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் அது என்னுடைய கணக்கிலே சேர்த்து கொள்ளப்படும். ஸோ இந்த விதமான காரியங்கள். 2வது, அவனுடைய கேரக்டர், குணநலன்கள். ஸோ இந்த காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 21ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதை முதன்மையாக கருதுகிறீர்களோ அதில் தான் உங்கள் மனம் இருக்கும். ஒரு விளையாட்டாக ஒரு கதை உண்டு. ஒரு மனிதன் இறந்து போய்விட்டான். அவனை பரலோகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பரலோகத்தில் கொண்டு வந்தால் அவனை செக் பண்ணி பார்க்குறாங்க, அவனுடைய இதயத்தை காணும். எல்லா பக்கமும் தேடுறாங்க, அவன் இதயத்தை கண்டுபிடிக்க முடியல. சரி, வீட்டில் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி வீட்டில் போய் தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, இதயத்தை காணும். கடைசியில் எங்கே கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இந்த பண நகைலாம் வச்சிருக்கிற கபோர்டுக்குள்ளே இருந்துச்சான். சிரிக்க மாட்டீங்களா? என்ன அர்த்தம்? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழ்க்கையில விசுவாசம், நம்பிக்கை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் இதயத்தை செலுத்த வேண்டும்.
இந்த உலகத்தின் காரியங்களிலே மயங்கி தன் இருதயத்தை ஒருவன் அவைகளின் மீது வைத்திருப்பான் என்றால் இனிவரும் உலகத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கையும் விருப்பமும் இருக்காது. கிறிஸ்தவத்திலே முக்கியமான ஒரு நம்பிக்கை என்ன? மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கிருந்து போனா போகுங்களா? அதான் கிறிஸ்தவம். இந்த வாழ்க்கையோடு முடிவது அல்ல. அந்த தரிசனத்தோடு நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நித்தியத்தின் மேலேயே தன் கண்களை ஒருவன் வைத்திருப்பானால் இந்த உலகத்தின் காரியங்களை, செல்வங்களை குறைத்தே அவன் மதிப்பிடுவான். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் தேவைதான், சம்பாதிக்க வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும், எல்லாம் தேவையானதுதான். நான் பணமே சம்பாதிக்க கூடாது என்று இங்கே ஆண்டவர் சொல்லவில்லை. அதன் மீது முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழக்கூடாது. இயேசு இந்த உலகம் முக்கியமானது அல்ல என்று கூறவில்லை. இந்த உலகமே நம் வாழ்வின் இறுதியானது அல்ல. எனவே இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நித்திய வாழ்க்கையையே நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான கிருபைகளை கொடுக்கிறார். இந்த உலகத்திற்காக வாழ்வதற்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கவில்லை. அதைத்தான் இந்த 3 வசனங்களும் நமக்கு உணர்த்துகின்றது. நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சகேயுனுடைய வாழ்க்கையில் அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. பணம் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, ரெகுலர் இன்கம் இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவாகவும் இவர் சம்பாதித்து கொண்டிருந்தார். ஆனால் நல்ல பெயர் அவருக்கு இல்லை. He was always after money. பணத்திற்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தவர். ஆனால் ஒரு கட்டத்தில் there was a turning point. இயேசுவை அவர் சந்தித்த பொழுது தன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரோ அந்த முக்கியத்துவத்தின் வரிசை மாறிவிட்டது. அந்த முன்னுரிமை, his priority had been changed. அதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஆண்டவரே, உம்முடைய காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். மத்தேயு 6:33 மனப்பாடமாக சொல்லணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது எவைகளெல்லாம். அதுக்கு முன்னாடி மேலே வாசு பார்த்தீங்கன்னா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி வாழ்வோம், வீடுலாம் கட்ட முடியுமா, அடிப்படை தேவைகள். அப்போ இந்த 19 முதல் 21 வசனங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுகின்றது? ஆண்டவரை நான் நம்ப வேண்டும். இந்த உலகத்தின் மற்ற காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல், பணமே பிரதானம் என்று வாழாமல், மற்ற உயர்வுகளே பிரதானம் என்று வாழாமல், ஆண்டவருடைய கரங்களிலே என்னை ஒப்பு கொடுத்து அவரை நம்பி வாழ்கின்ற பொழுது எனக்கு என்ன தேவையோ அவைகளை ஆண்டவரின் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் நிறைய பணம் வைத்திருந்தால் அதுதான் ஆசீர்வாதம் என்று நம்பினார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆவிக்குரிய காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்கள் என்றால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நான் நம்புகின்ற பொழுது, மரணத்திற்கு பிறகு அவர் வைத்திருக்கின்ற வாழ்க்கையை நான் எப்பொழுதும் நினைத்து வாழ்கின்ற பொழுது என் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. ஸோ அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அதைத்தான் இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் உணர்த்துகின்றார். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம்.